வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னும் 24 மணி நேரத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் மிக மிக பரபரப்பாக மிக மிக பெரிய விவாதங்களோடு முக்கியமான பல சட்டங்கள் நடைமுறைக்கு வரப்போகிறதாக முக்கிய தகவல் வந்திருக்கு. 2/3 மெஜாரிட்டியை எப்படியாவது திரட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஒரு மாதமாக பாஜக எல்லா பின்வாசல் வேலைகளையும் செய்து ஆல்மோஸ்ட் 2/3 நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் திரு ஓம் பிர்லா அவர்கள் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார். எந்தெந்த கட்சிகள்கிட்ட எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறது குறித்து அதில் வெளியிட்டிருக்கிறார். அதில் பல முக்கியமான விஷயங்கள் வெளியாயிருக்கு. அடிப்படையில் நாளைக்கு பாராளுமன்றத்தில் நடக்கூடிய விவாதங்களில் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய தேசிய பாடலை அவமதிப்பதை தண்டிக்கும் திருத்த மசோதா அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வர போகிறாங்க. அதாவது வந்தே மாதரம் பாடலை நீங்கள் அவமதிச்சிட்டிங்க அப்படின்னா 3 வருஷம் ஜெயிலு, ஃபைனு, தண்டனை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிகள் நடக்குது. இது இல்லாமல் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதாவை கொண்டு வர்றாங்க, வருமான வரி திருத்த மசோதாவை கொண்டு வர்றாங்க. இது இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா, இப்போ 34 ஜட்ஜ் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், அதை 38 மாற்றுறதுக்கான மசோதா வரப்போகுது. இது இல்லாமல் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா, இது இல்லாமல் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா, இது எல்லாமே அது FCRA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மசோதா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான மசோதாக்கள். இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான மசோதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன். அது குறித்து ஒரு பெரிய விவாதத்தை துவங்க போகிறாங்க. 2/3 மெஜாரிட்டியை அப்டைன் பண்ணுறதுக்காக பெரிய வேலை நடக்குது. டீலிமிட்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே எல்லாருமே விவாதித்த ஒரு விஷயம்தான். இந்தியாவில் இன்றைக்கி 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை 800க்கும் அதிகமாக மாற்றுறது, கிட்டத்தட்ட 815 அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னா 850க்குள்ளே அதை மாற்றணும் அப்படிங்கிறாங்க. எதன் அடிப்படையில் மாற்ற போகிறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு MP பதவி அந்தந்த மாநிலத்துக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மைய கருத்து. இதில் குறிப்பாக இதில் நமக்கு என்ன பிரச்சனை, திமுக எதிர்க்குது, தென் மாநிலங்கள் எதிர்க்கிறாங்க, எல்லாருமே அதை ஃபைட் பண்ணுறாங்க. தென் மாநிலங்கள் குறிப்பாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மக்கள் தொகையில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய 5 மாநிலத்தினுடைய மொத்த மக்கள் தொகை சேர்த்து பார்த்தா 37.9%, கிட்டத்தட்ட 38%. ஸோ மொத்த மக்கள் தொகையில் இந்தி பேசக்கூடிய அந்த 5 மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலத்தினுடைய மொத்த மக்கள் தொகை அப்படிங்கிறது 38%. அப்போ மொத்த MP 543 MP இருக்குது பார்த்தீங்களா, இதில் 38% MP அந்த 5 மாநிலத்துக்கு போயிடும். அதே காலகட்டத்தில் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாநிலம் வெறும் 24.8, அதாவது 25% இருந்துச்சு. ஸோ அப்போது மொத்த 543 MPயில் 25% சவுத் இந்தியாவுக்கு வந்துடும். இதுதான் யதார்த்தமாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருந்த ஒரு யதார்த்த சூழல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025-26 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடந்திருந்தா என்ன உத்தேசமான கணக்கு வந்திருக்கு அப்படின்னம்னா, வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலத்தினுடைய மக்கள் தொகை 43% அதிகரித்து விட்டது. அதாவது நான் சொல்லக்கூடியது மொத்த இந்திய மக்கள் தொகையில் இந்தி பேசக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 43% ஆயிடுச்சு. ஏற்கனவே வெறும் 37% இருந்து இப்போ 43% அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் தென்னிந்தியாவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசக்கூடிய நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மக்கள் தொகை 24.8 25% இருந்தது, இப்போ 19% கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், ஆனால் மக்கள் தொகை சதவீதம் தென்னிந்தியாவில் குறைஞ்சிருக்கு, வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இந்த சதவீதத்தின் அடிப்படையில் தான் நான் MP பதவி மாற்றி அமைக்க போகிறேன். இந்த 840 இந்த 850 சொல்கிறாங்களே MP, இதில் பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் அப்படிங்கிறாங்க. இப்படி பிரிச்சுட்டா நமக்கு MP பதவி குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி 39 இருக்குது, இந்த 848 அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 61 62 வரணும். ஆனால் 61 62லாம் வராதான், கிட்டத்தட்ட 10 MPக்கள் நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 50 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த சதவீதத்தின்படி 1970 கணக்கின்படி நீங்கள் பிரிங்க. அப்படி பிரித்தா மட்டும்தான் ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது நேர்மையான முறையான தொகுதி மறுவரைவு அப்படின்னு தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி இருந்த அரசு போராட்டம் பண்ணாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 45 கட்சியை கூட்டு ஒன்றா உட்கார வச்சு தீர்மானம் போட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத முதலமைச்சர்களை தமிழ்நாட்டை கூட்டு இதை எதிர்க்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை தீ வச்சு கொளுத்தினார், கருப்பு சட்டை போட்டுட்டு. இது எல்லாமே நடந்துச்சு. இதை எதையுமே செய்யாத, டீலிமிட்டேஷன் குறித்து வாயே திறக்காத, டீலிமிட்டேஷன் குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானமே கொண்டு வராத, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தாத, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கூட பேச்சுவார்த்தை நடத்தாத ஒரே முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அவர் உட்கார்ந்துட்டார். இப்போ என்ன பிரச்சனை,
இப்போ இந்த பில்லை நாளைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த பில்லை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் 543 பேர்த்தில் மெஜாரிட்டி ஓட்டு போட்டால் தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ 543 இருக்கா, இதில் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி வேணும்னா 360 பேர் ஆதரித்தால் மட்டும்தான் நாளைக்கு இந்த முக்கியமான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு லோக்சபாவில் ஆதரவு கிடைக்கும். இப்போ பாஜக 360 இருக்கா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 360 நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. என்னங்க எப்படி நகர்ந்தான்னு கேட்குறீங்களே அப்படின்னா, ஏற்கனவே பாஜக 293 இருந்துச்சு. அவங்க ஜெயிச்சது வெறும் 240 தான். அது இல்லாமல் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒரு 16, ஜனதாதள் யுனைடெட் ஒரு 12, சிவசேனா ஒரு 13. எப்படி 13 சொல்கிறேன் அப்படின்னா 7 ஏற்கனவே இருந்துச்சு. கடந்த வாரம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 6 பேர்த்த உத்தவ் தாக்கரேட்டு தூக்கிட்டாங்க பாஜக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது 13 மாறிடுச்சு. இது இல்லாமல் லோக் ஜன பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வானோடது, அவங்கள்ட்ட பீகாரில் ஒரு 5 MP வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம கர்நாடகாவில் தேவகவுடாட்ட ஒரு 2 MP இருக்குது. இது இல்லாமல் பவன் கல்யாண் 2 MP, ராஷ்ட்ரிய லோக் ஜனதாதள் அதுகிட்ட ஒரு 2 MP, இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 13. மொத்தமாக கணக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 293 வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது வெறும் 293ஓடு நிற்கவில்லை. இப்போ ஆத்மியிலிருந்து தூக்குனது, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து ஒரு 20 தூக்குனது, இப்படி எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக இப்போ கால்குலேஷன் 341 வந்துருச்சு. இதுதான் இன்றைக்கி வந்து பாஜக அடைஞ்சிருக்கக்கூடிய நம்பர். சரி, 341 தான் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு கிடைச்சா அவங்க வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 540ல் 360 இருந்தால் தான் கொண்டு வர முடியும். இப்போ தான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக 22 MP இருக்குது. நாளைக்கு அவங்க பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டாங்கப்பா. அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகலை அப்படின்னா பார்லிமெண்ட்டினுடைய ஸ்ட்ரென்த்து 540 இருக்காது, 518 குறைஞ்சிரும். இந்த 518ல் 2/3 மெஜாரிட்டிங்கிறது 345. ஸோ இப்போ பாஜக 341 இருக்குது. ஒரு 4 தான் பிசுறு. இந்த 4 அதே பார்லிமெண்ட்டில் வச்சு வேறு கட்சிகள்ட்ட இருந்து, குறிப்பாக காங்கிரஸில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல், இல்லை நீங்கள் வந்து அகிலேஷ் யாதவ் இருந்தோ வேறு யார்கிட்ட இருந்தோ ஒரு 4 பேர்த்த உள்ளே சேர்த்துக்கிட்டா நாளைக்கு இதை லோக்சபாவில் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக பார்லிமெண்ட்டுக்கு வராமல் தவிர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக திமுக பார்லிமெண்ட்டுக்கு வராமல் தவிர்க்க மாட்டாங்க. அவங்க போய் பார்லிமெண்ட்டில் உட்காருவாங்க. அவங்க பார்லிமெண்ட்டில் உட்கார்ந்தா 540க்கு 360 அடிக்கணும். இவங்கள்ட்ட 360 இப்போ இல்லை, 341 தான் இருக்குது. பேலன்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ தான் ஒரு புது ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அகிலேஷ் யாதவும் சரி, அதே போல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நேஷனல் காங்கிரஸ், அதாவது அஜித் பவார் டீம் இருக்கு இல்லையா, சுப்ரியா, அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பில்லில் வந்து ஆட்சேபனை இல்லை என்றால் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இப்போ திமுக பேச்சுவார்த்தையிலே இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நேஷனல் காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷனுடைய கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ராகுல் காந்தியவோ இல்லை இந்தியா கூட்டணியோ பெருசாலாம் மதிக்கல. அது காரணம்னா ராகுல் காந்தி தான். ஏன்னா இனி அடுத்தது வந்து உத்தரப்பிரதேசில் வந்து தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் சீட்டு பகிர்வில் பாதிக்கு பாதி கேட்குறாரு யார்? ராகுல் காந்தி. 4 பேர் கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு 10 MLA கூட ஜெயிக்க வக்கில்ல காங்கிரஸுக்கு உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் பாதிக்கு பாதி சீட்டு கேட்கும்போது அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட ஒன்றுமே ஒத்து வராது, நீங்கள் ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மனநிலையில் இருக்காங்க. இதே வேளை அவங்க வெஸ்ட் பெங்காலில் செஞ்சாங்க. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 41% ஓட்டு வாங்குச்சு, பாஜக 44% வாங்குச்சு. 3% தான் டிஃப்ரென்ஸு. காங்கிரஸும் கம்யூனிஸ்டையும் இந்த அம்மா மம்தா பானர்ஜி உள்ளே சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி மம்தா பானர்ஜி சிஎம். அந்த அம்மா கையில் கிட்டத்தட்ட 20க்கு அதிகமான எம்பிக்கள் கையில் வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி எல்லா எம்பியும் போய் பாஜகவில் சேர்ந்துட்டான். ஸோ இப்போ அங்கே ஏன் அந்த அம்மா தோத்துச்சு அப்படின்னா, அந்த அம்மா கூட காங்கிரஸ் போக மாட்டேன்ருச்சு. ஏன் காங்கிரஸ் போகல அப்படின்னா, அந்த அம்மாட்ட நீ பாதிக்கு பாதி கொடு, 100 சீட்டு கொடு அப்படின்னா, அந்த அம்மா உனக்கு நான் 100 சீட்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறது? தர முடியாது. நீயே வாங்க போகிறது 3%, 4% ஓட்டு. அதுக்கேற்ற மாதிரி 10 கேளு 5 கேளு, நீ என்ன 100 கேட்குற அப்படின்னு சொல்லி சண்டையாகி அந்த அம்மா கொடுக்கல. ஸோ அப்போது காங்கிரஸ் அங்கே போய் 100 கேட்டு அந்த கூட்டணி கலைச்சி விட்டுச்சு. இங்கே தமிழ்நாட்டில் பல சிக்கல்களை உருவாக்குச்சு. தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ இந்த கட்சி தமிழ்நாட்டில் அப்படியே ஓஹோன்னு செலுத்து இருக்கிற மாதிரி, எனக்கு 25 சீட்டு கொடு, 30 சீட்டு கொடு, நீ 2 சீட்டுனா கூட ஜெயிக்க மாட்டேன். அதுக்கே திமுக காரன் தான் வேலை பார்க்கணும். ஆனால் நீ தமிழ்நாட்டில் பண்ண அதே பிரச்சனை கிரவுண்டில் காங்கிரஸ்காரனுக்கும் திமுக காரனுக்கும் ஜெல்லாகாமல் போன மாதிரி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அது இல்லாமல் வந்து உத்தரப்பிரதேசம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இந்தியாவில் எந்தெந்த இடத்துலலாம் மாநில கட்சிகளை தோக்கடிச்சிட்டு பாஜக ஜெயிச்சிருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் காங்கிரஸ் கத்தி எடுத்து முதுகில் குத்திருப்பாங்க. மோசமாக மாநில கட்சிகளை வீழ்த்தி இருக்கிறாங்க. மாநில கட்சிகளை அப்பட்டமாக பச்சை படுகொலை செய்தது இந்த காங்கிரஸ் தான்.
பல மாநில கட்சிகள் இன்னைக்கு அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா மாநில கட்சி இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஸோ அப்போது இந்த மாநில கட்சிகளை காலி பண்ணுறது தான் அவங்களுடைய முதல் வேலையை தவிர பிஜேபியை காலி பண்ணுறது, ஆர்எஸ்எஸை காலி பண்ணுறது, அவங்க கொண்டு வந்த நீட்டையோ அவங்க கொண்டு வந்த டீலிமிட்டேஷனையோ காலி பண்ணுறது இவங்களுடைய முக்கியமான வேலை அஜெண்டா இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பில் நாளைக்கு வரும்போது ராகுலினுடைய எந்த அரசியல் நிலைப்பாட்டிலையும் ஏற்பில்லாத அகிலேஷாக இருக்கட்டும், சுப்ரியாவாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பில்லுக்கு மறைமுகமான ஆதரவை தெரிவிச்சிருவாங்களோங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த போக்கு நடந்துச்சு அப்படின்னா ஒரு நாடு ஒரு தேர்தல், அது இல்லாமல் இந்த டீலிமிட்டேஷன் வந்துடும். இந்த டீலிமிட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நமக்கு வர வேண்டிய எம்பி வராது. கேட்டால் உங்களுக்கு மக்கள் தொகை 1970க்கு பிறகு குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு அவ்வளோ சதவீதம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மக்கள் தொகை ஒன்றும் சாதாரணமாக குறையலை. 1970களில் இதே காங்கிரஸ் அரசு மக்கள் தொகையை குறைக்க சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணாங்க தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. 3 குழந்தை 4 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தவங்க 1 குழந்தை 2 குழந்தை தான் பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அரசு திட்டத்தை, காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த தண்டனை இவ்வளோ மோசமாக கிடைச்சிருக்கூடிய இந்த நேரத்தில் இந்த காங்கிரஸ் நாம் செய்தது மிகப்பெரிய தவறு, நாம் மிகப்பெரிய அநீதியை இழைத்து விட்டோம், இந்த நேரத்தில் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களுக்கு உறுதியாக நின்று போராடி அவர்களுடைய எம்பி சீட் காலியாகாமல் இருக்கணும், அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும்னு போராட்டத்தை ஏதாவது காங்கிரஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒன்றும் பண்ணலை. ஆல் இந்தியா லெவலில் ஒரு போராட்டம் திமுக பண்ணது கூட பண்ணல. திமுகவாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூப்பிட்டு கூட்டம் நடத்தி தீர்மானம் எல்லாம் போட்டாங்க. ஒரு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் டீலிமிட்டேஷனை தீ வச்சு கொளுத்தினாரு. இது வரைக்கும் ராகுல் காந்தி கொளுத்தி இருக்கிறாரா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு டெல்லியில் வச்சு கூட்டம் போட்டிருக்கிறாரா? ஒன்றும் செய்யலை. அவர் 2 நாள் இருப்பார், அப்புறம் ஃபாரின் போயிடுவார், திருப்பி வருவார், அப்புறம் ஃபாரின் போயிடுவார். இவ்வளவு பலவீனமான ஒரு எதிர்க்கட்சி ஒரு ராகுல் காந்தி ஒரு காங்கிரஸ் ஆளை வச்சுட்டு தான் பாஜக போன்ற பாசிசத்தை எதிர்த்து சண்டை போடணும்னு நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம். அது நினைக்கும் போது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. நாளைக்கு இந்த டீலிமிட்டேஷன் பில் 2/3 மெஜாரிட்டியில் லோக்சபாவில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ராகுல் காந்தி தான், அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். இந்த இந்தியா கூட்டணியோடு இணக்கமாக செல்லாமல், இந்த இந்தியா கூட்டணியை பாதுகாக்காமல், இந்த எப்படி திமுகவுக்கு முதுகில் குத்தியது போல் அகிலேஷ் யாதவுக்கும், அது இல்லாமல் தேஜஸ்வி யாதவுக்கும், மம்தா பானர்ஜிக்கும், அது இல்லாமல் சரத்பவாருக்கும் முதுகில் குத்தி 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 அந்த மக்களை, அந்த மாநிலத்தை, அந்த மாநில உரிமையை காலி பண்ணியது இந்தியா கூட்டணி. அதனால் இவர்கள் நாளை யாருக்கு, பாஜகவுக்கு ஆதரவாக மறைமுகமாக வாக்களிப்பார்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. இதில் குறிப்பாக திமுக வாக்களிக்குமா அப்படின்னா திமுக 100% பாஜகவுக்கு ஆதரவாக இந்த டீலிமிட்டேஷனில் ஆதரிக்காது. அதே போல் பாராளுமன்றத்தில் போகாமலாம் தவிர்க்க மாட்டாங்க, போவாங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வாக்கு போடுவாங்க 100%. ஏன் அப்படின்னா திமுக என்கின்ற கட்சி மற்ற கட்சி மாதிரி கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியோ, இல்லை ராஷ்ட்ரிய ஜனதாதள் மாதிரியோ, இல்லை அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சி மாதிரியோ ஒரு பார்ட்டியாக, ஒரு ஓபிசி பார்ட்டியாக, இல்லை ஜனதா பார்ட்டியாலாம் உருவாகலை. மாநில உரிமையை பேசக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக, சுயமரியாதை இயக்கமாக, நீதி கட்சியாக, திராவிட கழகமாக, திமுகவாக உருவாகி வந்த வரலாறு திமுகவுக்கு உண்டு. அதனால் டெல்லியில் ஆட்சி அதிகாரம் இருக்கோ இல்லையோ, கட்சி உயிரோடு இருக்கோ இல்லையோ, மாநில அதிகாரத்திற்கு, மாநில உரிமைக்கு எதிராக எந்த சட்டம் வந்தாலும் திமுக கண்டிப்பாக வாக்களிக்காது. அந்த நம்பிக்கையோடு நாளை டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற குழு, சிறப்பு குழுவை மிக கூர்மையாக பொறுத்திருந்து பார்ப்போம்.